السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் 10 மாத கால செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத் அறிவித்து ஒவ்வொரு மாதத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒவ்வொரு தலைப்பில் நாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக இருந்தபோது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். இது என்ன காரணத்திற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு ஆட்சி தலைவரும் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு தலைவனாக இருந்தால், ஒரு மன்னனாக இருந்தால், அவர் எந்த அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய முன்னுதாரணம். அவர்கள்ட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த ரோல் மாடலாக எடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அரசியல் வர்க்கத்தில் ஒரு ஆட்சியில் ஒரு பெரிய இடத்துல ஒருவர் இருந்தார்னு சொன்னால் அவருக்கும் சக மக்களுக்கும் உண்டான தொடர்பு கொஞ்சம் பெரிய கேப்பில் இருக்கும். சாதாரண மனுஷ முடியாது, ஒரு ஆட்சி தலைவரை போய் பார்த்து விட முடியாது. ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய நாட்டுடைய மன்னனாக இருக்கட்டும், இவர்களை சாதாரண குடிமக்கள் என்ன செய்ய முடியாது, நேரடியெல்லாம் போய் பார்த்துட முடியாது. அவர்களை பார்க்கணும்னு சொன்னால் பல பாதுகாப்பு வளையங்களை தாண்டி தான் என்ன செய்ய முடியும், போய் பார்க்க முடியும். அதை கூட இன்னைக்கு என்ன செய்யும், நம்ம கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துடைய அதிபர் மன்னராக இருந்தார்கள். அவர்களுக்கும் சக மக்களுக்குமான அந்த தொடர்பு எப்படி இருந்தது என்பதை ஒரு 2 சம்பவத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 3149, 5809, 6088 ஆகிய இலக்கங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹ்வோடு நடக்கிறாங்க. நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு போர்வையை மேலாடை போட்டிருந்தாங்க. அந்த மேலாடை எப்படிப்பட்ட மேலாடைன்னு சொன்னால், நஜ்ரான் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடை. நஜ்ரான்னா யமன் தேசம், சரியா? யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடை. அந்த ஆடையுடைய ஓரத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடினமாக இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை ரசூலுல்லாஹ் மேலாடையாக அணிந்திருந்தார்கள். அப்போ அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மனிதர் வரார். யாருன்னு தெரியாது, முன்ன பின்ன அவரை பார்த்தது கிடையாது. அவர் ஒரு கிராமவாசி, இங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரார். நேராக வந்தவர் என்ன பண்ணார்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை என்ன செய்றாரு, பிடிச்சி ஒரு இழுக்கிறார். பிடிச்சி அவர் இழுக்கிறார். இழுத்த வேகத்தில் என்னாச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் ஒரு பக்கம், தோளில் ஒரு மூலையில் அவர் இழுத்த வேகத்தில் கடுமையான ஒரு தழும்பு ஒன்று ஏற்பட்டுச்சு, பாதிப்பு, அதாவது காயம் மாதிரி ஏற்பட்டுச்சு. அந்த அளவுக்கு இழுத்திருக்கிறார். இழுத்து அது இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த சாபியுடைய சொல்றாரு, அவர் இழுத்த வேகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் ஒரு அதோடைய பாதிப்பை நான் பார்த்தேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப வெள்ளேன்னு இருப்பாங்க, செக்கச்செவேன்னு இருப்பாங்க. லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு இது பட்டா கூட என்ன செய்யும், அந்த இடம் செவந்திரமா இல்லையா, அது மாதிரி ஒரு நிலை. அப்போ இழுத்தது மட்டும் இல்லை, இழுத்துட்டு என்ன சொல்றாரு பாருங்க, என்ன கேட்கிறாரு பாருங்க. அந்த செய்தியில் அப்படியே வருது, முருளி மின் மாலில்லாஹி அல்லதி இந்தக்க, உம்மிடம் இருக்கும் அல்லாஹ்வின் செல்வத்திலிருந்து ஏதேனும் எனக்கு தருமாறு உத்தரவிடுவீராக. இப்படி கேட்கிறார். உங்ககிட்ட இருக்கிற செல்வம் அது உங்க செல்வம் இல்லை, அல்லாஹ்வுடைய செல்வம். அந்த அல்லாஹ்வுடைய செல்வத்திலிருந்து எனக்கு தருமாறு உத்தரவிடுவீராக. கஜானா, அரசாங்கத்துடைய கஜானால இருந்து எனக்கு கொஞ்சம் பொருளை கொடுங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்டால் என்ன நடக்கணும்? சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், ரோட்டில் போயிட்டு இருக்க வைங்களேன், சட்டை பிடிச்சி இழுத்துனால நமக்கு என்ன செய்யும், கோபம் வரும். அதுவும் அவர் சட்டை பிடிச்சி இழுத்துட்டு என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு பொருளாதாரம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்படி கேட்கறது நம்ம அனுமதிப்போமா? ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே எவ்வளவு பக்குவம் தெரியுமாங்க. அவங்க சாதாரண மனிதராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நாட்டுடைய மன்னருங்க, ஜனாதிபதி, எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தில் இருக்காங்க பாருங்களேன். அதாவது ஃபல்தஃப இலைஹி ஃபதாஹிக, இவர் இழுத்திட்டே இருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சிரிக்கிறாங்க. என்னப்பா நீ என்ன செய்யற அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. சிரிச்சு சொல்றாங்க, அம்ரலஹு பி அதாயின், அவருக்கு அவர் கேட்ட பொருளாதாரத்தை எடுத்து கொடுங்கப்பா, அன்பளிப்பு செய்யுங்க. அப்போதான் விடுறாரு. விளங்குதா அவங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, மக்களிடம் சர்வசாதாரணமாக முகமது பழகுகிறார் என்ற ஒரு செய்தி மக்களுக்கு தெரியும். மக்களிடத்தில் சர்வசாதாரணமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகுகிறார். யாரும் அவரை நெருங்கலாம், யார் என்ன செய்யலாம், அவர் ரொம்ப லேசா நெருங்கிடலாம், எப்படி வேண்டுமானாலும் கோரிக்கை முன்வைக்கலாம், நீண்ட நாள் பழகி நன்முடன் எதிர்கொள்ளும் உரிமை எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி யார் கேட்பான்? ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் செய்வாரு, என் மச்சான் தாடா எனக்கு அப்படின்னு கேட்பேன். அது மாதிரி சாதாரண ஒரு மனிதர் கூட என்ன செய்யலாம், இப்படி நடந்துக்கிடலாம். எப்படி நடந்தாலும் கோவப்பட மாட்டார், தேவைக்கேற்ப வாரி வழங்குவார். கேட்டு இன்னும் தரமாட்டான்னு சொல்ல மாட்டாரு, கண்டிப்பா தருவாரு. இந்த செய்தி தெரிஞ்சதுனால தான் இந்த கிராமவாசி என்ன பண்ணாரு, நேரா இப்படி என்ன செய்யறாரு கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்ததுனால தான் எந்த ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு கிராமவாசி கூட ஒரு நாட்டுடைய மன்னத்தை இப்படிப்பட்ட ஒரு நிலையில கேட்க முடிந்தது. இது மாதிரி ஒரு தடவை இல்லை, பல சம்பவங்களுங்க, இன்னொரு சம்பவம் சொன்னல, அது பாருங்க. அதாவது அது இந்த செய்தி நசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 4694, அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு 4145. ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பள்ளிவாசல் இருக்கிறோம்ல, இது மாதிரி ரசூலுல்லாஹ்வோடு என்ன செய்றாங்க, சஹாபாக்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலில் மையப்பகுதிக்கு வந்தபோது அவர்களை கண்ட ஒருவர், இப்படி பேசிட்டு இருக்கும்போது மையப்பகுதி வராங்க ரசூலுல்லாஹ். அவர்களை கண்ட ஒருவர் என்ன பண்றாரு, இதே மாதிரி தான் இந்த மேலாடையை பிடிச்சி இழுத்தாரு, முன்னாடி பார்த்த சம்பவத்தில் அதே மாதிரி மேலாடையை பிடிச்சி நிற்கிறாரு, அவர் பிடிச்சி இழுக்கிறார். அது முரட்டு துணியா இருந்ததுனால ரசூலுல்லாஹ்வுடைய பிடரி இருக்குல்ல, அப்படி செவந்து போயிடுது. இப்படி பிடிச்சி இழுத்தனால செவந்து போயிடுது. சொல்றார் அவரு, முகமதே, நான் 2 ஒட்டகம் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த 2 ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை தருவீராக அப்படின்னு கேட்கிறார். அதான் வந்ததே 2 வாகனத்தில் வந்திருக்கிறாரு, என்ன செய்றாரு, எனக்கு நிறைய பொருளை தாங்க. கேட்டுட்டு அவர் சொல்றாரு, உமது செல்வத்தில் இருந்தோ உமது தகப்பனாரின் செல்வத்தில் இருந்தோ நீர் தரப்போவதில்லை. நீங்க வச்சதுக்கு என்ன செல்வம், அல்லாஹ்வுடைய கஜானா. உங்க செல்வத்திலிருந்தோ உங்களுடைய தகப்பனார் செல்வத்திலிருந்தோ நீர் தரப்போவதில்லை என்று அந்த மனிதர் கூறினார்.
இப்படி இழுத்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா முதல்ல மேலாடை கொஞ்சம் உடுப்பா அப்படிங்கிறாங்க. யாடை விட்டாப்பா தர முடியும் அப்படிங்கிறாங்க. விடமாட்டேங்கிறாருங்க. விடமாட்டேன், தந்தாத்தா விடு அப்படிங்கிறாங்க. இப்படி 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்பா உடுப்பா விட்டாதான் நான் சொல்ல முடியும் தருவாங்க அப்படிங்கிறாங்க. விடமாட்டேன். இது மாதிரி 3 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியும் அவர் 4வது தடவை நிச்சயமற்றாரு, விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிராமவாசியின் கூற்றை இந்த மக்கள்லாம் கேட்குறாங்க. சும்மா விடுவாங்களா சஹாபாக்களே? எகிரி அடிக்க வராங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியும் இவர் விடமாட்டுறான்னு சொல்லிட்டு அவரை நோக்கி என்ன செய்றாங்க, பாய்ந்து வராங்க. அங்கதான் ரசூலுல்லாஹ்வுடைய பக்குவம் தெரியுதுங்க. கண்ணால காட்டா கூட நைய புடைச்சிருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அனுமதிக்கிற வரை நீங்க இடத்தை விட்டு நகரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பக்குவம் பார்த்தீங்களா? இந்த தலைவரை தான் நாம பெற்றிருக்கிறோங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற தலைவர், மா மனிதர். இவர்கிட்ட தான் இந்த தூதர் இடத்துல எல்லா ரோல் மாடலும் இருக்கு. நேற்று கூட சொன்னாங்களே, முஸ்லிம்கள்ல சில பெண்கள் கூட கூத்தாடிய பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவனை பார்க்கணும், அவனை போட்டோ எடுக்கணும், அவனை பேசணும். என்னுடைய கணவனை விட நான் இவரை நேசிக்கிறேங்க. யாருங்க நேசிக்கணும்? எங்க சென்று கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம்? நேற்று தோல் உரித்தார் யாசர் அவர்கள் சினிமாவை குறித்து. நம்முடைய நிலை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. யார் நம்முடைய தலைவர்? எப்படிப்பட்ட தலைவர்? இந்த வரலாறுல படிக்க மாட்டேங்கிறாங்க. படிச்சு பாருங்க, தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அனுமதிக்கும் வரை நீங்க என்ன செய்வேனா, இடத்தை விட்டு நகர வேண்டாம் சொல்லிட்டு பின்னர் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமையையும், இப்படி சொல்றாங்க, 2 ஒட்டகம் வச்சிருக்காருல்ல, இவரது ஒரு ஒட்டகத்தில் கோதுமையும் இன்னொரு ஒட்டகத்தில் பேரிச்சம்பழத்தையும் ஏற்றி அனுப்புங்கப்பா அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கணும்? இந்த மாதிரி செஞ்சவரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சொல்லி காட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்புறம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மக்களை பார்த்து சொன்னா, நீங்க புறப்படுங்க அப்படின்ட்டாங்க. நீங்க போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அது எடுத்து வச்சுட்டு ஒரு ஒட்டகத்தில் கோதுமையும் ஒரு ஒட்டகத்தில் பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சு நீங்க புறப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த செய்தி அறிவிக்கிற யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இதான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. படிச்சு பார்ப்போம், நிறைய இருக்குங்க. ஆன்மீக தலைவர், ஆட்சி தலைவர் இருந்து ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க. சாதாரண மனிதர் கூட ரசூலுல்லாஹ் போய் நெருங்கினாங்க. எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாதுங்க. ரசூலுல்லாஹ் கூட்டத்தில் இருப்பாங்களா, சில பேருக்கு தெரியாதனால உங்களில் யார் முகமதுன்னு கேட்பாங்களாம். உங்களில் யார் முகமது கேட்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா, ஒரு படோத்படம் இல்லாம, பின்னாடி போனால் அவங்க போகும்போது பின்னாடி ஒரு 45-50 பேர் எஸ்கார்டுக்கு அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க. சில நேரத்துலலாம் அவங்களுக்கு எதிரி இல்லாமல் இருந்தாங்க நினைக்கிறீங்களா? எதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? 19 போரில் கலந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எவ்வளோ எதிரி இருப்பாங்க நினச்சி பாருங்க. எந்நேரம் வேணாலும் உயிர் போகக்கூடிய ஒரு நிலை கூட இருந்துச்சு. ஆனாலும் தனியாக தான் இருப்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியில் இருக்கும் அவங்களுடைய அணுகுமுறையாக இருந்துச்சு. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் தெரிந்து கொள்வோம். இதெல்லாம் என்ன காரணம் சொன்னால், இதில் நமக்கு படிப்பினை. ஆட்சியாளர்களாக, ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக, ஒரு ஊருடைய தலைவராக, ஒரு விஷயத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் இது மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாக பெறுவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.